கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளாலே உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அதனாலே விசுவாசம் என்பது வெறும் நம்புவது மாத்திரம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையின் நிதர்சனத்தை மாற்றி அமைப்பது என்ற சொல் கிரேக்கத்திலே கட்டாட்டிசோ என்ற ஒரு வார்த்தையினாலே அழைக்கப்படுகிறது. அதற்கு முழுமையான அர்த்தம் என்னவென்றால் சீர்திருத்துதல், மீள கட்டுதல், சரியான நிலையிலே கொண்டு வருதல் என்ற பொருள்படும். வசனத்தின் ஆதாரத்தோடு நாங்கள் பார்ப்போமானால், விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலே நம்முடைய வாழ்க்கையை புதிதாக உருவாக்கும் அதிகாரம் நமக்கு உள்ளதென்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சில நேரம் தேவன் திட்டமிட்டபடி நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணித்து நம்முடைய வாழ்க்கையை தேவன் திட்டமிட்ட விதமாகவே அவருடைய வாக்கு தத்தங்களோடு இணைத்து அதை மறுசீரமைக்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். பாருங்க, 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே இந்தியாவிலே ஒரு கிராமத்திலே ஒரு சிறிய தேவாலயம் இருந்தது. அங்கு வந்திருந்த மிஷனரியான வில்லியம் கேரி அவர்கள் மக்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த ஊரிலே பைபிள் கூட கிடையாது, மக்களுக்கு படிக்க தெரியாது. இதை பார்த்த அநேக மக்கள், இங்கு எதுவும் சாத்தியமில்லை, கல்வியும் இல்லை, தேவாலயமும் இல்லை, பைபிளும் இல்லை, உங்கள் உழைப்பு வீண் என்று அவருக்கு சொன்னார்கள். ஆனால் கேரி அவர்கள் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டன என்ற அந்த வசனத்தை விசுவாசத்தோடு நம்பி, அதாவது இப்பொழுது ஒன்றுமே இல்லாத போதிலும் தேவனுடைய வார்த்தை இருந்தால் எல்லாமே மறுசீரமைக்கப்படும், மீண்டும் கட்டப்படும் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே அவர் உறுதியாயிருந்தார். அந்த நம்பிக்கையினாலே அவர் ஒரு சிறிய அச்சகத்தை அமைத்தார். இந்திய மொழிகளில் பைபிளை மொழிபெயர்த்தார். இன்று கோடிக்கணக்கான இந்திய மக்கள் அந்த மொழிபெயர்ப்புகள் மூலம் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. கர்த்தர் இந்த நாளிலே விசுவாசத்தினாலே தேவன் திட்டமிட்டபடியே உங்கள் வாழ்க்கையை அவர் மறுசீரமைப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய திட்டம் உங்களில் நிறைவேறும் வரை விசுவாசத்தோடு செயல்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.